வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீன ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஸோ மீன ராசியில் பிறந்த புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஸோ ஆல்ரெடி சனி பயிற்சியை பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டோம். இது சனியோட பார்வை பலன்களை பற்றி பார்க்குறோம். ஸோ சனியோட பார்வை. ஸோ அப்போ இந்த சனி பகவான் நின்ற பலன் அப்படின்னா மீன ராசிக்கு 7.5 சனி. அப்போ 7.5 சனியை பற்றி சில பல தகவல்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் சனிக்கு பார்வை பலன்களும் இருக்குது. சனி 3ஆம் பார்வையா, அப்புறம் 7ஆம் பார்வையா, 10ஆம் பார்வையா இந்த மீனராசியோட ஸ்தானங்கள் தான் பார்ப்பார். அப்போ மீனராசியோட 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தையும், 7ஆம் இடம் கலஸ்தர ஸ்தானம் திருமண வாழ்க்கையும், அதுபோக கர்மஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த இது நமக்கு நல்ல பலன்கள் வழங்குவாரா அப்படின்னு கேட்டால், ஸோ சனினாலே நமக்கு சுப மற்றும் அசுப பலன்களை மாற்றி மாற்றி வழங்குவார். ஸோ இந்த மாற்றி வழங்குறதுல நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றத ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துருவோம். அப்போ சனி ராசிக்கு 3ஆம் இடம் சகோதர ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால, ஸோ இதுக்கப்புறம் உங்களோட சகோதரர்கள் மீனராசியில் இருக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களோட சகோதரர்கள் கூட நீங்கள் இதுக்கப்புறம் வார்த்தைகள்லையும் ஸோ பேச்சுவாக்கில் எல்லாத்துலேயும் கவனமாக இருந்துக்கணும். ஸோ பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி, சொத்து பத்து பிரச்சனை, ஸோ தேவையில்லாத கோட்டிக்கே சொம்பளுக்கு இதிலலாம் தேவையில்லாத பிணிப்படை பிரச்சனைக்குள்ளே நீங்கள் வந்துடக்கூடாது. கரெக்டாக அவங்கக்கிட்ட செயல்பட்டுட்டிங்கன்னா நல்லது. கூட்டு தொழில் பண்ணுற சகோதரர்களாக இருந்தாலும் ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து ஒபே, ஸோ புரிதல் அந்த கான்செப்டுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நல்லதமாக இருக்கும். ஸோ அதுபோல் ஸோ முயற்சி ஸ்தானமாகவே வர்றதுனால ஸோ சனி 3ஆம் பார்வையை பார்க்கத்தாலே தைரியம் மனசில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏறி நிற்கும். ஸோ அது என்ன அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம எதுவும் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு துணிச்சலாக சேரேட்டு இந்த வருஷம் நம்ம களம் காணுவோம், இதை கவனமாக நம்ம செய்வோம், செஞ்சோம்னா அதுக்குரிய பெனிஃபிட்ஸ் ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ பணம் வந்துச்சுன்னா ஏற்கனவே இழுத்து வச்சிருந்த கடன் தொல்லைகள், ஸோ லோனு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அடைப்போம் அப்படின்ற ஒரு தைரியத்தை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படுத்துவார். ஸோ அதுபோல் வெளிநாட்டு போகணும்னு நினச்சா கூட, இல்லை நீங்கள் வேறு ஏதாவது புதிய ஒரு தொழில் முயற்சிகள், இல்லை புதுசாக ஒரு தொழில் மாறணும்னு நினச்சா கூட அதுக்குரிய தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்துவார். ஸோ அதுபோல் யாருக்கிட்டையும் கிராந்தோ, ஸோ யாருக்காவது கிராந்தோ பண்ணுறீங்க, யாருக்காவது பேக்கப் இருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ எதையுமே ஸோ பார்க்காம இந்த வாக்கை மட்டும் நம்பி எதுக்குமே கையெழுத்து போட்டுறாதீங்க. ஸோ எப்படின்னா இங்கே பிளாக் அண்ட் ஒயிட்டு எல்லாத்தையும் டபுள் செக் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஸோ அதில் தொடரலாம். அது புதுசாக ஒரு முயற்சிகள் நீங்கள் செஞ்சாலும் சரி, ஸோ நீங்கள் எப்படின்னா நீங்கள் களத்தில் நின்று பண்ணுறது நல்லது. நீங்கள் ஒரு தொழில் செஞ்சாலும் தம்பி பார்த்துக்கிடுவாரு, அண்ணன் பார்த்துக்கிடுவாரு, அக்கா பார்த்துக்கிடுவாங்க, தங்கச்சி பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு நீங்கள் டீலில் விட்டு போயிட்டீங்கன்னா அந்த வேலை கிடப்பிலே கிடக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. ஸோ அது ஒரு முடிவுக்கு வராது. ஸோ அதனால் ஸோ தைரியம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஸோ நீங்கள் மற்றவங்கள நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்காம நீங்களே நின்று களம் காணுவது நல்லது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் போடுற எஃபோர்ட்டுக்கு கண்டிப்பாக ஃப்ளோவில் இன்கம் பேசஸ் இருந்துக்கிட்டே இருக்குன்றதை நினைவில் வச்சுக்கோங்க. அது எந்த தரப்பில் இருந்தாலும் சரி. அதுமாதிரி படிக்கிற பசங்களாக இருந்தால் கூட நீங்கள் நல்லாவே படிப்பீங்க. ஸோ காரணம் ஸோ சனி 3ஆம் பார்வையை பார்க்குறதுனால ஒரு தைரியம், ஸோ இதுக்கப்புறம் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அதுபோக கலசரக்காரன் சனி பகவான் 7ஆம் பார்வையாக அந்த கலசரக்காரன் திருமண வாழ்க்கையை பார்க்குறார். அப்போ இது வரைக்கும் ஸோ கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு, ஸோ காதலன் காதலிக்குள்ள கருத்து வேறுபாடு, ஸோ திருமணம் ஆகுமா ஆகாதான்ற ஒரு குழப்பம், இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். ஸோ அப்போ இந்த வருஷம் திருமணத்துக்குரிய விஷயங்களுக்கும் உங்களுக்கு மோஸ்ட்லி ஏற்படுத்தி கொடுப்பார். கணவன் மனைவிக்குள்ளே இருந்த கருத்து வேறுபாடுகளையும் ஒரு புரிதல், இவங்களால தான் இத்தனை பிரச்சனை நடந்துச்சு, இவங்களால தான் இவ்வளோ நாள் பிரிஞ்சிருந்தோம், இதனால தான் ஒரு அரிய தம்பட்டம் அடிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனையில் ஒரு முடிவுக்கு வரும். ஸோ அதனால் ஸோ இதுக்கப்புறம் உங்கள் மனைவியும் உங்கள் கணவரையும் விட்டு கொடுக்காமல், ஸோ யார்கிட்டையும் விட்டு கொடுக்காமல், ஸோ அவங்களோட எண்ணம் செயலிருந்து நீங்கள் அவங்க கூட நல்லதுமாக ட்ராவல் பண்ணிக்கிறது நல்லது. அப்போ கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் திருமணத்துக்கு முயற்சிகள் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த வருடம் இந்த சனி பகவானோட பார்வையில் உங்களுக்கு பலன்கள் நல்லதமாகவே இருக்கும். ஸோ அதுபோக உங்களோட தேவைகள், ஸோ தனிப்பட்ட விஷயங்களில் அடுத்தவங்ககிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணாங்க. ஏன்னா சனி ஸ்டில் ஜென்ம சனியாகவே இருக்கிறார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. கெட்ட விஷயங்கள் மட்டும் நீங்கள் எதுவும் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, யாருக்கும் கெட்டது நினைக்காமல் மட்டும் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை உயர்த்தவே செய்வார். இவர் உங்களை பேலன்ஸ் பண்ணுவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ குடும்பம் காரியங்களில் ஒரு முன்னேற்றம் காணுமான்னு கேட்டால், நல்ல கணவன் மனைவியாக இருக்கிறீங்க, நல்ல ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்கள் குடும்பத்தை அடுத்தடுத்து கொண்டு போக போகிறீங்க, பிள்ளைகளுக்குரிய செலவு பண்ண போகிறீங்க, பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் பண்ண போகிறீங்க, ஸோ பிள்ளைங்களுக்கு வீடு வாகனம் வாங்கி கொடுக்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு நல்லதமாகவே இவர் வழி நடத்துவார் அப்படின்றத தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதுபோக சனி தொழில் ஸ்தானத்தை, ஸோ கர்மஸ்தானமான தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் எங்களுக்கு சாதகமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால், புதுசாக தொழில் தொடங்கலான்னு இருக்கிறவங்க, இல்லை ஆல்ரெடி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு, ஆல்ரெடி வியாபாரத்தில் சரியாக இன்கம் பேசஸ் இல்லை, ரெகுலரான வருமானம் இல்லை அப்படின்னு தடங்களாக இருந்தவங்களுக்கும்,
அதுபோக ஏற்கனவே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க இடத்துல தொல்லை தொந்தரவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இவர் வந்து ஒரு ரிலீவர் பண்ணுவார். ஸோ அப்போ சனி வந்து எப்படின்னா, ஸோ ஹார்ட் ஒர்க் பண்ணுற உங்களை, ஸோ ஹார்டாக உழைக்கும் வர்க்கங்களை வந்து எங்கேயுமே உங்களை இறங்க விட மாட்டார். ஸோ உங்களை சுற்றி உள்ளவங்க வந்து உங்களுக்கு சூழ்நிலை, அதான் உங்கள் சூழ்நிலை அறியாமல் உங்களை வேறு மாதிரி பயன்படுத்துகிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட மட்டும் இருந்து எச்சரிக்கையாக வெளியாயிருங்க. இல்லைன்னா அவங்கள வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி இந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அடுத்த 2 வருஷத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து இன்கம் பேசஸை ஓரளவு பேலன்ஸ் பண்ணுவார். ஸோ டிரான்ஸ்போர்ட் லைனில் இருந்தாலும் சரி, வியாபாரங்கள் பண்ணாலும் சரி, ஸோ சிறு வியாபாரம் பெரு வியாபாரம் இல்லை வியாபாரம் பண்ண போகிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டுறதுக்குரிய அம்சத்தை இவர் ஏற்படுத்துவார். நல்ல ஒரு அனுபவங்களை வந்து ஏற்படுத்துவார். ஸோ அதுபோக வந்து எதிர்பாலினர், ஸோ எதிர்த்து உங்கள் இருக்கிறவங்கக்கிட்ட இருந்து கவனமாகவே எல்லாத்தையும் செயல்படுத்துக்கிறது நல்லது. மறுபடியும் வந்து நீங்கள் வந்து எப்படின்னா துணிச்சலாக, ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ ஆல்ரெடி கடந்த 2 வருஷம் ஆல்ரெடி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் சனி ராசிக்கு 12ல் இருந்தப்போ. அந்த 2 வருஷத்தை இங்கே ஜென்ம சனியாக வந்து உங்களை வந்து கரெக்டாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அறிஞ்சு உங்களோட முன்னேற்றத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவார். அப்போ கடன் தொல்லையிலலாம் நாங்கள் ரிலீவர் ஆகுமா, எங்களோட பொருளாதார தடையை நாங்கள் உயர்த்துமான்னு கேட்டால் ஃபினான்ஷியல் ரிலேட்டாக நீங்கள் மேலே ஏறி வருவீங்க. ஸோ ஏற்கனவே இருந்த கடன் சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் காணும். ஸோ காரணம் வந்து சனி வந்து தொழில் சார்ந்த பார்க்குறாரு அப்படின்னாலே வந்து உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அமைப்பை ஏற்படுத்துவார் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இந்த வருஷம் உங்கள் வருஷமாகவே இருக்கும். அப்படி சனி வந்து டீகுவாலிஃபிகேஷன் பண்ண மாட்டார். ஸோ சோம்பலாக இருக்கிறவங்களுக்கு, அடுத்தவங்க கையை நம்பி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது டீகுவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ தன் கையை தனக்கு உதவின்றவங்களுக்கு பாசிட்டிவாகவே இருக்கும் அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ சனி பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு கேட்டால் இதுவும் அதே தான். ஸோ உங்களுக்கு 2வது ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான சனியாகவே இவர் செயல்படுவார், பொங்கும் சனி. ஸோ முதல் ரவுண்டு 3rd ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும், உடம்பை டேக் கேர் பண்ணிக்கோங்க. 3வது ரவுண்டில் இருக்கிறவங்க ஸோ ஹெல்த் இஷ்யூஸை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அதுபோக படிக்கிற பசங்களுக்கு மந்தமாக இருக்கும் ஃபஸ்ட்டு சனியாக இருந்தால், அதுலேயும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றபடி இந்த சனியை வைத்து மட்டும் பலன்களுக்கு இல்லை, சனியை தவிர்த்து ராகு கேது பயிற்சி அடுத்து நடக்க போகுது ஏப்ரல் 27, மே 11 ஸோ குரு பயிற்சியும், அதுக்கப்புறமும் இந்த மீனராசிக்கு சில பல ஏக பலன்கள் பெருகுவதற்குரிய அம்சங்களும் இருக்குது. அதில் உங்கள் ஜனன ஜாதகமும் நல்லா ஒத்துழைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் மேலே ஏறி வருவீங்க. ஸோ ஏன் அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரம் குருமாதேசில் பிறந்தவங்களாக இருப்பீங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து சனி மாதத்தில் பிறந்தவங்களாக இருப்பீங்க. அதுபோல் வந்து ரேவதி நட்சத்திரம் வந்து நீங்கள் புதன் மாதத்தில் பிறந்தவங்களாக இருப்பீங்க. ஸோ அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்காக முன்ன பின்ன வரும். ஸோ புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு அச்சீவ்மெண்ட், 2வது உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு, 3வது ரேவதி நட்சத்திரத்துக்கு அடுத்த 2 வருஷம் இவங்களை வந்து ஒன் பை இவர் டெவலப் பண்ணுவார். ஸோ அதனால் புரட்டாதி நட்சத்திரக்காரங்க ரெடியாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு பாசிட்டிவான அமைப்பு இருக்குது அப்படின்றத நினைவிலே வச்சுக்கோங்க. இந்த சனி பார்வை உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான். தொழில் சாணத்தை பார்க்குறதும் தைரிய சாணத்தையும் பார்க்குறது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்றத நான் தெரிவுபடுத்திக்கிறேன். சரிங்களா?